ப்ளம் கேக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு க்ளீனான பவுலில் சுகர் எதுவுமே சேர்க்காமல் 1 கப் அளவு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ண போகிறோங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரெட் கலர் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஆரஞ்சும் ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். க்ரீன் கலரும் ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து தான் இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனில் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பார்த்திங்களா, இந்த ஸ்பூனில் தான் வந்து நான் இல்லை டூட்டி ஃப்ரூட்டியை அளந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு உடைச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உடைச்ச பாதாம் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் வரும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம செர்ரி பழம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கேக்கில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே இந்த ஜூஸில் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த ஆரஞ்சு ஜூஸில் ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு நீங்கள் கேக் பண்ணும்போது இந்த ப்ளம் கேக் வந்து நீங்கள் பேக்கரியில் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வீட்டிலே கிடைக்கும். நம்ம ஆல்கஹால் எதுவுமே சேர்க்காமல் ஃப்ரெஷ் ஜூஸை யூஸ் பண்ணி தான் இந்த கேக் வந்து பண்ண போகிறேங்க. ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ஓவர் நைட் போல் நல்லா ஊறட்டும். 8 மணி நேரத்துக்கு மேலேயே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சூப்பராகவே ஊற வச்சாச்சு. பாருங்கள், ஆரஞ்சு ஜூஸில் சூப்பராகவே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாவே ஊறிடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 மணி நேரம் போல் நல்லாவே ஊற வச்சிட்டேன். இப்போ இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ப்ளம் கேக் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ப்ளம் கேக்குக்கு கேரமலை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சுகரை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது அப்படியே மெல்ட் ஆகி நல்லா கேரமலைஸ் ஆகும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம தண்ணி சேர்த்த உடனே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அங்கங்கே உருண்டுக்கும். ஸோ இந்த சுகர்லாம் வந்து நல்லா கரைஞ்சி திரும்ப இது வந்து லைட்டாக சின்ன சின்ன பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி கிளறி விட்டிங்க அப்படின்னா சுற்றியில் எதுவும் இல்லாமல் நல்லா எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் எந்த கப்பில் வந்துட்டு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் வந்து மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மெஷர் பண்ணிக்க போகிறோம். அந்த கப்பில் 1/2 கப் அளவு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு. இப்போ நம்ம சேர்த்த அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சலிக்கும் போது எல்லாமே ஒன்றோட ஒன்று கொக்கோ பவுட்ரு, மைதா, பேக்கிங் சோடா பவுட்ரு, சால்ட்டு எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த கொக்கோ பவுடரில் இந்த கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாமே நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள்,
பாருங்கள், நம்ம சேர்த்த பால் பவுட்ரு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை இன்னொரு டைம் சலித்து பவுலில் மாற்றிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லாவே சலித்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேக் செய்கிறதுக்கு ரவுண்ட் மோல்டு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே கேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம எந்த மோல்டு எடுக்க போகிறோமோ அதில் பட்டர் ஷீட் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம ரெடி பண்ண உடனே அந்த இதை வந்துட்டு இதில் ஊற்றிடணும். ஸோ அதனால் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோல்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஓடிஜி வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். 180 டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் போல் நான் வந்து ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அந்த ஓடிஜி ப்ரீஹீட் ஆகிற டைமில் தான் நான் வந்து கேக் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அரை கப் அளவு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். 2 முட்டை கூட அரை கப் அளவு பவுட்ரு பண்ண ப்ரௌன் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் 100 கிராம் வந்து மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு 100 கிராம் பட்டரை இந்த மாதிரி லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆன பட்டரை இது கூட சேர்த்து இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். விஸ்கு யூஸ் பண்ணியோ பீட்ரு யூஸ் பண்ணியோ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக பவுட்ரு பண்ண சுகர் சேர்க்குறீங்க அப்படின்னா சுகர் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வர்ற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ நல்லாவே பீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி ட்ரை இன்க்ரீடியண்ட்டை சலித்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் சலிக்காமல் இப்போ டைரெக்டாக வந்து சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்த உடனே மொத்தமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வர்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கேரமலைஸை வந்துட்டு இதில் கூட வந்து சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். என்னடா இப்படி வருதே, கேக் வருமா அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், மாவு எதுவுமே ட்ரையாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கேரமலைஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கேரமல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேரமல் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. இந்த கேரமல் வந்து மாவோட எல்லா சைடும் படணும். விஸ்கில் இருக்க மாவையும் தட்டி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை வந்து 2 பீஸு, ஒரு 3 கிராம்பு. இதை வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது 3ஐயும் சேர்த்து பவுட்ரு பண்ணி சேர்த்தாலும் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை வந்து தட்டி தான் சேர்த்துருக்கேன். நல்லா தட்டிடணும். அந்த ஏலக்காயோட தோல்கள் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும். இது சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவராக நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா கூட இதை நீங்கள் இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு மீதி நம்ம தட்டின ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ட்ரை ஜிஞ்சர் பவுடர் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கு பொடி தாங்க. ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அப்படிங்கிறது சுக்கு பொடி தான். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ட்ரை ஃப்ரூட்ஸ், அது எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாவோட எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பேட்டரை கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ கேக் டின்னில் பேட்டரை ஊற்றியாச்சு. இது லைட்டாக ஒரு டேப் பண்ணிவிட்டு இது மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக கட் பண்ண செரியை சேர்த்துக்கலாம். செரி வந்து சும்மா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது மேலே அப்படியே முந்திரியும் தூவி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஓடிஜியில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அடுப்பில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா பேன் நீங்கள் எதில் குக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி இதே மாதிரி 40 மினிட்ஸ் வந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கேக் வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நான் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் கேக்கு வந்து வெளியில் எடுக்கிறேன். நீங்கள் துணி வச்சோ இல்லை க்ளவுஸ் யூஸ் பண்ணியோ கேக்கை வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்கள் 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் வந்து ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. கேக் வந்து சூப்பராகவே பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்துச்சு அப்படின்னாலே கேக் வந்து சூப்பராகவே வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதே மாதிரியே ப்ளம் கேக் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாங்க. ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு வேண்டாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ப்ளம் கேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிருங்க. நீங்கள் பேக்கரியில் வாங்குகிற அதே ஸ்டைல்லே அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு ப்ளம் கேக் வந்து கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ப்ளம் கேக்கு. வாவ் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் ப்ளம் கேக்கு. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு ஜூஸை வச்சு நம்ம சூப்பராகவே ஃப்ரெஷ்ஷாக ப்ளம் கேக் வந்து ரெடியாக இருக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.